வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நைட் பாருங்கள் 11/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. அதில் தனியாக குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆடியோ எல்லாத்துக்கும் ஃபுல் டீட்டெயில் அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் 6-7-8. இந்த 6-7-8க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 1-8 கொடுத்துருந்தோம். இந்த 1-8ல் வந்து நம்மளுக்கு 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 1ஆம் நம்பருக்கு பவர் நம்பரில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் உள்ளே வந்துடுச்சுன்பா. 1ஆம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. 1ஆம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. 1ஆம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டை மெயினாக நம்ம எதிர்பார்க்க சொல்லி நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக நம்ம டார்கெட் பண்ண சொல்கிறதே வந்து ஆல் போர்டு தான். ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நம்மளோட கெஸிங். அதனால் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-5-6 6 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7-5-6. இதில் பார்த்திங்கன்னா 6-7 கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்துச்சுன்பா. 6-7 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக மாறி வந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா 6-7 அப்படின்றது கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பரை ஏ போர்டில் தான் கொடுத்துருந்தோம். இதில் தான் மாற்றி கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம். அதுதான் அது வந்து டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 7-5-6 7-5-6க்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2-7 பவரில் தான் கிடச்சிருந்தது. 2-8ல் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தது தான். 2-7 ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 2-7ல் வந்து 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு 0-6-7 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 6-7 2-6-7 வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 0 பவர் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக வந்து நம்மளுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த 0 பவர் 5ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இதில் கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-3-6 இந்த 3-3-6க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் பி போர்டில் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டோம். 6ஆம் நம்பரை 3ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்துடுச்சு. பி போர்டில் கொடுத்துருக்க 6ஆம் நம்பரை பார்த்திங்கன்னா சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. 3-8 இல்லைனா 3-6 அப்படின்ற ஒரு செட்டு வரணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்து கொடுத்துருந்தோம். இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. 3-8-6 சிங்கிள் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்லேயும் இது வந்து நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தோம். சூப்பராக 3-6 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏசின்னு வச்சுருந்தாலும் சரி பிசின்னு வச்சுருந்தாலும் சரி சூப்பராக 2 செட்டில் வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. 3-6 அசால்ட்டாக நம்மளுக்கு வந்து 3 செட்டு தான் நம்ம கொடுத்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-6 வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து பிசி தான் வந்து வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. டபுள்ஸில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 8-3 பவரில் தான் கிடச்சிருந்தது. பவரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால பவரில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. 3ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம்பா. சூப்பராக மாசான வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வர்றதுக்கான இன்றைக்கி 1 மணி 6 மணி 8 மணிக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம்.
அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் டபுள்ஸில் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 8 மணி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 336. 8 மணிக்கு வந்து 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல்போர்டுமே வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. கேரளாவுக்கும் சேர்த்து நம்மளுக்கு 4 ஆல்போர்டுமே வந்து வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தது தான், கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிற மாதிரி கொண்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 3-4 நாள் கை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ரிசல்ட்டில் நம்மளுக்கு கை கொடுத்துருக்குது. இதுதான் ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து கை கொடுக்கும், அதுக்கப்புறம் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரிக்கை பிடிச்சி நம்ம கொண்டு வரணும், அப்படி தான் கொண்டு வர முடியும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 10 நாள் கரெக்டாக இன்றைக்கி 10ஆம் தேதி ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா கெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து மிஸ் ஆகிட்டே தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் எண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சில நாள் பாஸ் ஆகிட்டு இருந்தது, சில நாள் ஃபெயில் ஆகிட்டு இருந்தது, அப்படி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஓகே, இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 4 ஷோவும் கரெக்டாக நம்மளுக்கு கிடைச்ச நம்பர். இதே மாதிரி தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு 2 ஷோவாச்சும் நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் போதும் நண்பா, அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து தான் கொடுக்குறோம், நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்பர் நம்மளால் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே மிஷினில் தான் இருக்குது, மிஷினில் தான் நடைபெறுது. எல்லாமே டியராக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரு கணிப்பு தான். ஒரு சார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரிக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு கணிப்பில் வந்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம், அதை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு கெஸ்ஸராக இருந்தாலும் அப்படி தான் கொடுப்பாங்க. 100% வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் 4-5 நாள் தொடர்ந்து பாஸ் ஆகும், இல்லை 10 நாள் கூட பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு நண்பர் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் சொல்லியிருந்தது தான், அதுக்காக தான் நான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் மாதிரி வந்து ஒரு கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. இன்றைக்கி பாருங்கள், 11/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. 11/4/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 3-9, பி போட பொறுத்த வரைக்கும் 4-8, சி போட பொறுத்த வரைக்கும் 1-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-1, 3-6-8-1. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4-1, 3-4-6, 3-8-1, 3-8-6, 9-4-1, 9-8-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, 1-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 0-8, பி போட பொறுத்த வரைக்கும் 9-4, சி போட பொறுத்த வரைக்கும் 5-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0-9-0-4, 9-5-4-5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-9-5, 0-9-2, 0-4-5, 0-4-2, 8-9-5, 8-4-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, 5-0லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2-1, பி போட பொறுத்த வரைக்கும் 6-0, சி போட பொறுத்த வரைக்கும் 5-4. ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-6, 2-0, 2-1. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-6-5, 2-6-4, 2-0-5, 2-0-4, 1-6-5, 1-0-4. ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, 0-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெற்றி வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கவே கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போனால் பாருங்கள், உங்களுக்கு தோணும்ல. ஏன்னா லாட்ரி விளையாட தெரியாதவங்க யாரும் வந்து
இந்த நம்ம வீடியோவை வந்து பார்க்க மாட்டாங்க. லாட்ரியை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் வெற்றி கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா அதை ட்ரை பண்ண மாட்டீங்க. அதை தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் என்னோடய கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பர் கிடைச்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. வின்னிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுப்போம். அது 4-5 நாள் கூட வெற்றி கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டு வருவோம். அது கிடைக்கிற டைம் வரும் கண்டிப்பாக. சரி பாருங்கள், நாளைக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 11665500 அப்படின்னு 3 ஷோவுக்கு, அதாவது 1 மணி, 6 மணி, 8 மணி, இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 11665500 அப்படின்றது டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நம்பர் மட்டும், அது பார்த்தீங்கன்னா வந்தால் 1 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு ஒரு டவுட்டு. அது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் கொடுத்துருக்க வேண்டியது. நான் 1-6 கொடுத்துருக்கேன். இந்த 1-6க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 1-6ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் 1-6ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3-8 இது எல்லாமே பவரில் கிடைக்கிறது தான். 1-6ம் பார்த்திங்கன்னா பவரில் தான் கிடைக்கிறது. அதுதான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். 1 மணிக்கு டபுள்ஸில் வந்தால் 1-6லேருந்து வரணும், இல்லாட்டி 3-8லேருந்து வரணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இருந்தால் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3-8 இல்லைனா 1-6 ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸில் 1 மணிக்கு டபுள்ஸில் வந்தால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கெஸ்ஸிங் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சில நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்லாம் ஷேர் பண்ணுறோம் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரியும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.